நெஞ்சுரம் போற்றியவளர் துஞ்சும் தீரம் தீட்டிவிழி அஞ்சுதல் அறிவிலா செயல் கெஞ்சுதல் என்றுமில்ல நல்லக்கண்ணு ஐயாவின் தியாக வரலாறு. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் டிசம்பர் 26, 1925 அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் தாலுக்காவில் பிறந்தவர். இளம் வயதிலேயே சமூக அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வோடு 1943 ஆண்டில் தனது 17வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து தேசிய விடுதலை போராட்டத்திலும் சமூக சமத்துவத்திற்காகவும் பாடுபட்டார். 1946 ஆண்டில் மாணவர் போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியதால் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் 8 ஆண்டுகள் அடைக்கப்பட்டார். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடியுள்ளார். நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் பெற்று தருவதற்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியதோடு விவசாயிகளின் நலனுக்காகவும் அவர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் தொடர்ச்சியாக போராடியுள்ளார். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். கட்சிக்குள் ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தவர். நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் மிகப்பெரிய அடையாளம் அவரது எளிமையான வாழ்க்கை முறையாகும். நல்லக்கண்ணு ஐயா ஒரு அரசியல் தலைவராக இருந்த போதிலும் எந்தவித ஆடம்பர வாழ்க்கையையும் விரும்பவில்லை. நல்லக்கண்ணு ஐயாவிற்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் வழங்கும் மிகப்பெரிய நன்கொடை பணத்தை தனது சொந்த பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளாமல் அரசியல் நிதிக்கோ அல்லது சமூக நற்பணிகளுக்கோ நன்கொடையாக அளித்து விடுவார். நல்லக்கண்ணு ஐயா அரசியல் உலகில் நேர்மைக்கும் எளிமைக்கும் ஒரு உதாரணமாக கருதப்படுகிறார். நல்லக்கண்ணு ஐயாவின் நேர்மை தமிழகம் முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்களாலும் பொதுமக்களாலும் மதிக்கப்படும் தலைவராக இன்றளவும் போற்றப்படுகிறார். அவரது சமூக பணிகளையும் நேர்மையான வாழ்க்கையையும் பாராட்டி தமிழக அரசு அவருக்கு தகைசால் விருது வழங்கியுள்ளது. அவரது 99வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பல சமூக அமைப்புகளும் அவருக்கு பல்வேறு விருதுகளையும் மரியாதைகளையும் அளித்துள்ளன. நல்லக்கண்ணு ஐயா கடந்த ஆகஸ்ட் 22 தனது வீட்டில் தவறி விழுந்ததால் தலையில் காயம் ஏற்பட்டு முதலில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஆகஸ்ட் 25 மூச்சு திணறல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது நல்லக்கண்ணு ஐயாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் செயற்கை சுவாசம் மூலமாகவே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பல அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் அவரை மருத்துவமனை சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். தற்போது அவர் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார் என்றும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் மருத்துவ வட்டாரங்கள் அறிவித்துள்ளன.